ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாக சூப்பராக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி தாங்க. இது ஒயிட் ரைஸு, சப்பாத்தி, நான், இட்லி, தோசைன்னு எல்லா டிஃபனுக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனுங்க. இது ரொம்ப குவிக்காகவும் பண்ணிடலாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு இது மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாங்க. பொன்னிறமாக ஆகணும்னு அவசியம் இல்லை, ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவு கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல்லு நல்லா போயிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு 1/2 கிலோ சிக்கனை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் பெரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ சிக்கனை நல்லா பெரட்டி விட்டாச்சுங்க. நம்ம தேவையான மசாலாக்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. இது காரம் கம்மியாக தான் இருக்கும். தனியா பவுடர் 2 ஸ்பூன், ஜீரக பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன், பெப்பர் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி கொடுத்துடலாங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு நம்ம சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க, நல்லா சிக்கன் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 15 மினிட்ஸ் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது, நல்லா திக்காயிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடிங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒயிட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே நீங்கள் நல்ல சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடிங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.